பாஜகவையும் அதன் மதவெறி அரசியலையும் என்றுமே பிரிக்க முடியாது என்பதற்கேற்ப ஏராளமான மதவெறுப்பு அரசியலை செய்து வருகிறது பாஜக மற்றும் RSS கும்பல். இது ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மதத்தை முன்னிறுத்தி இரு பிரிவினரிடையே மோதல் போக்கை உண்டாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயத்தை அனுபவித்து வருகிறது. அவை எந்த வடிவில் மத பிரச்சனையை தூண்டிவிட்டு எப்படி வெறுப்பு அரசியலை செய்து வருகிறது என்பதை அறிந்து பாஜகவின் முகத்திரையை கிழிப்போம் வாருங்கள். लोकतंत्र को प्रेम करने वाले 40 विग्रहों में से 30 स्पीकर उतार दिए. இந்தியாவில் உள்ள சுமார் 140 கோடி மக்களும் பாஜக அரசின் தவறான வழிநடத்துதல் காரணமாக தினமும் 100 மத மற்றும் வெறுப்பு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். இருந்தாலும் பாஜக RSS அமைப்பினர் மக்கள் பிரச்சனைகளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் மதவெறுப்பு அரசியலை மட்டுமே முன்னெடுத்து வருகிறது. இதற்காக பாஜகவினர் முதலில் கையில் எடுக்கும் முதல் இடம் இஸ்லாமியர்கள் தொழுகை செய்யும் மசூதியைத்தான். அதுவும் 100 ஆண்டுகளாக அமைதியான முறையில் தொழுகை நடந்து வரும் மசூதியில் ராமர் சிலை இருக்கிறது, சிவலிங்கம் இருக்கிறது என்ற சர்ச்சை கருத்தை தெரிவித்து அமைதியாக சகோதர சகோதரிகளாக வாழும் மக்களிடையே மதமோதல் போக்கை உண்டாக்கி ஓட்டு அரசியலை செய்து வருகிறது பாஜக. அதிலும் அரசியல் அமைப்பு சட்டப்படி எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. மசூதியில் பன்றிக்கரியை வீசுவது, மசூதியின் கோபுரத்தை புல்டோசர் வைத்து இடிப்பது போன்ற கலவரச் செயலில் ஈடுபட்டு இந்து முஸ்லிம் மக்களிடையே மதவிரோத மோதலை உண்டாக்குகிறது. இதன் தொடர் நிகழ்வாகவே உலக அதிசயமாக இருக்கும் தாஜ்மஹாலில் சிவலிங்கம் இருக்கிறது என்ற பச்சை பொய்யை பிரச்சாரம் செய்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பகையை ஏற்படுத்த முயற்சி செய்தது. ஆனால் தொல்லியல் ஆய்வாளர்கள் பாஜகவின் இந்த பொய் பிரச்சாரத்தை கடுமையாக எதிர்த்தனர். குறிப்பாக தாஜ்மஹாலில் காலியான அறைகள் இருக்கிறதே தவிர சிவலிங்கம் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் தடயமும் இல்லை என்று கருத்தை தெரிவித்தனர். இதன் பின்னரே பாஜகவினர் சுயநல நோக்குடன் புரளியை கிளப்பிவிட்டுள்ளனர் என்பதை பலர் அறிய முடிந்தது. இது மட்டுமில்லாமல் இஸ்லாமியர்களின் புனிதராக கருதப்படும் நபிகள் நாயகம் குறித்து பாஜகவின் செய்தி தொடர்பாளர் நுபு சர்மா சர்ச்சையாக பேசி இஸ்லாமியர்களின் உணர்வுகளை புண்படுத்தியுள்ளார். இதனால் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தின் கான்பூர் மாவட்டம் உள்ளிட்ட வட இந்தியாவின் பல பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளன. இந்த வன்முறை சம்பவங்களை அடுத்து வரவிருக்கும் தேர்தல்களில் ஓட்டரசியலாக மாற்றலாம் என RSS பாஜக அமைப்பினர் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் எதிர்பாராத விதமாக அரபு நாடுகள் முகமது நபிகள் குறித்த பாஜகவினரின் சர்ச்சை கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து கத்தார், ஈரான் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் வெளிப்படையாகவே அறிக்கை வெளியிட்டன. சுதந்திரத்திற்கு பிறகான இந்திய வரலாற்றில் உலகளவில் இந்தியா இப்படி ஒரு கண்டனத்தை பெற்றதே இல்லை. மாறாக இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை கொள்கையையும் மத நல்லிணக்கத்தையுமே பல்வேறு நாடுகள் பல தருணங்களில் புகழ்ந்து பேசியுள்ளன. ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பாஜக இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களின் நம்பிக்கைகளுக்கும் எதிராக செயல்பட்டு வருகிறது. பாஜகவின் மதவெறுப்பு அரசியலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்திய பொருட்களை புறக்கணிக்கவும் அரபு நாடுகள் ஆலோசனை செய்து வருகின்றன. கத்தாரில் சில கடைகளில் இந்திய பொருட்கள் புறக்கணிப்பு என்ற ஸ்டிக்கரும் ஒட்டப்பட்டது. அதன்பின் உலக நாடுகள் ஒன்றிணைந்து பாஜகவின் அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக பாஜக பிரமுகர்களை பதவி நீக்கம் செய்தது. மேலும் பாஜகவினர் செய்யும் இந்த செயல்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலக நாடுகள் மத்தியில் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. வட இந்தியாவில் மட்டுமே பெரும்பாலும் செய்து வந்த மதவெறுப்பு பிரச்சாரத்தை தென்னிந்தியாவிலும் செய்ய தொடங்கியது பாஜக. குறிப்பாக கர்நாடகாவில் இஸ்லாமிய மாணவிகள் பர்தா போடக்கூடாது, மசூதியில் இருக்கும் ஒளிபெருக்கிகளை அகற்ற வேண்டும், மாட்டிறைச்சி விற்கக்கூடாது என்று இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்கை செயல்படுத்தி வந்தது. அதன்பின் பகுத்தறிவுக்கு பெயர் போன தமிழ்நாட்டிலும் மதவெறி அரசியலை முன்னெடுக்கும் வகையில் பல சதி செயல்களையும் தீட்டியது. India, the state of Karnataka apologies for 3 days after violent protests took place.
அரியலூர் மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்டது எதனால் என்று விசாரணை முடிவதற்கு முன்பே இது கட்டாய மதமாற்றத்தால் தான் நிகழ்ந்த தற்கொலை என்று பாஜகவினர் பொய் பிரச்சாரம் செய்தனர். அதிலும் லாவண்யா பயின்ற பள்ளி கிறிஸ்துவ பள்ளி என்றதும் இது கிறிஸ்துவ மதமாற்றத்தால் நிகழ்ந்தது என்ற வெறுப்பு அரசியலை இந்துக்களிடையே முன்னெடுத்தனர். ஆனால் தஞ்சை எஸ்பி ரவளி பிரியா அப்போது பேசுகையில் லாவண்யாவை மதமாற்றம் செய்ய யாரும் வற்புறுத்தவில்லை, அதற்கான எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை, மதமாற்றம் என்ற கோணமே இந்த விவகாரத்தில் இல்லை என்று தெரிவித்தார். இதன் பிறகே பாஜகவினரின் கிறிஸ்துவ எதிர்ப்பு பிரச்சாரத்தை தமிழக மக்கள் அறிய தொடங்கியுள்ளனர். சிபிஐ போன்ற இண்டிபெண்டா இருக்கக்கூடிய பாடி இதில் என்கொயரி பண்ணட்டும், முழு உண்மையும் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். மேலும் தருமபுரம் ஆதீனம் பல்லக்கில் கொண்டு செல்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை முன்வைத்து இந்து மதத்திற்கு ஆபத்து என்ற பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர். அதைத் தொடர்ந்து கோவில்கள் அரசின் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்ற RSS கும்பலின் குரலை தனது குரலாக ஒலித்திருக்கிறார் மதுரை ஆதீனம். இதற்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, ஆதீனங்கள் தமிழுக்கு தொண்டாற்றியதுதான் வரலாறு, ஆனால் தற்போது உள்ள மதுரை ஆதீனம் தேவையில்லாமல் அரசியல் பிரச்சனையை கிளப்புவதாக விமர்சனம் செய்தார். இதற்கு முந்திக் கொண்டு வந்து பதிலளித்த அண்ணாமலை, முடிந்தால் மதுரை ஆதீனம் மீது கை வைத்து பாருங்கள், அதுவும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தபோது விமான நிலையத்தில் 10 நிமிடங்கள் மதுரை ஆதீனத்தை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த புகைப்படத்தை பார்த்த பிறகாவது மதுரை ஆதீனத்தை குறித்து பேசும்போது பார்த்து பேச வேண்டும் என மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார். அண்ணாமலையின் தொடர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது எந்த கட்சியையும் சாராத மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. அது என்னவென்றால், இவர் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது செய்வதற்காக அரசியலுக்கு வந்துள்ளாரா, அல்லது அமைதி பூங்காவான தமிழ்நாட்டிலும் வட மாநிலங்களைப் போல மத கலவரத்தை உண்டாக்க அரசியலுக்கு வந்துள்ளாரா என்ற சந்தேகம் வலுக்கிறது. ஏனென்றால் அரசியலுக்கு வந்த ஓராண்டிற்குள் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைகள் எதற்காகவும் இதுவரை குரல் கொடுக்கவில்லை. குறிப்பாக கர்நாடகா பாஜக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் விஷயத்தில் இதுவரை தனது கருத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கும் அண்ணாமலை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சமையல் எரிவாயு விலை உயர்வு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அடிப்படை பொருட்களின் விலை உயர்வுக்கோ, நீட் பிரச்சனை, புதிய கல்விக் கொள்கை போன்ற மக்கள் பிரச்சனைக்கும், தமிழ்நாட்டின் எதிர்கால நலன் சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மத பிரச்சனைகளை மட்டுமே மையப்படுத்தி ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா என்ற அடிப்படையில் செயல்படுவது போலவே அவரது செயல்பாடுகள் உள்ளன. இன்னும் சொல்ல வேண்டுமானால், பாஜகவின் முன்னாள் தலைவர் எல் முருகன் ஒன்றிய இணையமைச்சராக பொறுப்பேற்ற போது கொங்கு நாடு என குறிப்பிட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது குறித்து அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பியதற்கு, கொங்கு நாடு குறிப்பிட்டால் என்ன தவறு, கொங்கு பகுதி மக்கள் கொங்கு நாடு என தனி மாநிலம் கேட்டால் அதை வரவேற்கும் என்றெல்லாம் செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது எல் முருகன் குறுக்கிட்டு கொங்கு நாடு என குறிப்பிட்டது லெக்சிக்கல் எரர், அதாவது எழுத்து பிழை என சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் ஆரம்பம் முதலே அண்ணாமலையோ ஏதேனும் பிரச்சனையை கிளப்பி மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆதாயம் அடையலாமா என்றே செயல்பட்டு வருகிறார். அண்ணாமலையின் செயல்பாடுகளும் பாஜகவின் மதவெறுப்பு பிரச்சாரமும் பகுத்தறிவு களமான தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது என்பதை மீண்டும் ஒரு முறை காலம் நிரூபிக்கும்.